ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? இது புதன்கிழமை ஈவினிங். ஒரு பொருள் நம்ம கூடவே இருக்கும், அது நமக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கும். அப்படின்றப்போ அந்த பொருளோட வேல்யூ தெரியாதுங்க. ஆனால் அந்த பொருள் நமக்கானது இல்லை அந்த பொருள் நமக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கும்போது தான் அதோட உண்மையான வேல்யூ தெரியுமாமா. இது எவ்வளோ பெரிய உண்மையான வார்த்தைகள் இல்லை? ஆமாங்க, ஒரு டைமில் எங்கள் வீட்டில் மாட்டு பண்ணையே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த சீம்பால் அடிக்கடி கிடைக்கும். பட் அப்போ நம்ம அதெல்லாம் தேடவே மாட்டோம், சி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறமா சின்ன வயசில் சாப்பிட்டதுங்க. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா என் ஹஸ்பண்ட் வழக்கமாக வாங்கக்கூடிய பால் கடையிலேருந்து மாடு குட்டி போட்டிருக்கு அப்படின்ட்டு கொடுத்தாங்களாமா, வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு அதோட உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கிறது இப்போ தாங்க தெரியுது. இப்போ எங்கள் வீட்டில் மாட்டு பண்ணை தான் இல்லையே தவிர இந்த பூனை பண்ணையெல்லாம் இருக்குதுங்க. ஒரு 10-12 பூனைகள் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வாண்டுகள். இவங்களோட அம்மா அப்பா இவங்க குடிச்சிட்டு மிச்சம் வச்சுட்டு போகிறது தான் குடிப்பாங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சீம்பாலை நாங்கள் கடம்பு அப்படின்னு சொல்லுவோம். இதை 2 மெத்தடில் செய்யலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் பாத்திரத்தில் தண்ணி வச்சு இன்னொரு பாத்திரத்தில் சீம்பால் ஊற்றி வேக வச்சு புட்டிங் மாதிரியும் சாப்பிட்லாம். இல்லை இந்த மாதிரி கிளறி பால்கோவா மாதிரி உதிரி உதிரியாகவும் சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு இப்படி தான் செஞ்சு கொடுத்து பழகியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம விட்டோம் அப்படின்னாலே பால்கோவா மாதிரி கிளறிட்டோ இருந்தோம் அப்படின்னா இது பால்கோவா ஸ்ட்ரக்சரில் அப்படியே நமக்கு கிடைக்கும். உண்மையாகவே சொல்கிறேங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றதுனால இது ஒரு அமிர்தமாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ யாரெல்லாம் சீம்பால் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.